He was dwelling in this world. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து ஜீவித்துக் கொண்டிருந்தார். And he was doing exactly what the Father wanted him to do. He didn't do anything of his own accord. பிதாவாகிய தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம் தான் இயேசு செய்தார். இயேசு தாமாக சுயமாக எதையும் செய்யவில்லை. Even at the age of 12, he was going about his father's business, not his own business. 12 வயதில் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வேலையாக போகவில்லை. பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலேயே கவனமாக இருந்தார். Jesus himself says at the age of 12, don't you know that I should be about my father's business? He was talking about his heavenly father's, because his earthly father's business was carpenter, so he was not doing carpentry work. What job he was doing in the temple? He was actually discussing with the scholars of the law. பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டும் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து 12 வயதில் அவரே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா உலக தகப்பன் அல்ல, உலக தகப்பன் அவர் ஒரு தச்சனாக இருந்தார். ஆகவே தச்சு தொழிலை அவர் செய்யவில்லை. தன்னுடைய பரம தகப்பனாகிய தேவனுக்கு அடுத்த காரியங்கள் என்றால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய காரியங்களுக்கு ஏற்ற காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். Luke 2:49, look at that. Don't you know that I must be about my father's business? லூக்கா 2 அதிகாரம் 49வது வசனம், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? So even at the age of 12, when all of our children go to Sunday class, he was after his father's business. நம்முடைய பிள்ளைகள்லாம் 12 வயசுல சண்டே ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோ பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருந்தார். Because he had come for a purpose. ஏனெனில் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். That purpose was the father's business, and that's what he was doing even when he was 12 years. அது தேவனுடைய சித்தமாகும், தேவனுடைய திட்டமாகும். அதை தான் 12 வயதிலேயே அவர் செய்து கொண்டிருந்தார். And he continued to do it in the way that God the Father wanted him to do, and that is why till the age of 30 Jesus did not do any ministry. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து அதே காரியங்களை தான் செய்திருக்கிறார். ஆனால் 30 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்து எந்த ஊழியத்தையும் செய்யவில்லை. Because he was waiting for the time. ஏனெனில் அந்த காலம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருந்தார். So when the time came at the age of 30, suddenly he begins his ministry. 30 வயது வரும் பொழுது இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். And suddenly the devil is seeing somebody in a way he had never seen before. அதுவரைக்கும் பார்த்திராததான ஒரு நபரை சத்ருவானவன் பார்த்தான், பிசாசானவன் பார்த்தான். Because here is a person who is going about damaging the kingdom of the devil. He is driving out demons. He is speaking the word which the devil did not want people to hear. And that is why the devil was very unhappy. சத்ருவானவன் அதிர்ச்சி அடைந்ததான காரியம் என்னவென்றால், இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், இவர் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் விரட்டி சத்ருவினுடைய ராஜ்யத்தை உடைக்கிறவராக சிதைக்கிறவராக இருக்கிறதை அவர் கண்டது மாத்திரமல்லாமல் ஜனங்கள் கேட்கக்கூடாது என்று சத்ரு விரும்பினதான வார்த்தைகளை இவர் மூலமாக கேட்கிறதையும் சாத்தான் கண்டான். And all of us know that even before he could begin his ministry, he was tempted. We know from the temptation that the devil offered to Jesus something which he had never offered to anybody. You know what he did? Matthew chapter 4 verse 8. Look at this temptation. He offered something which he never offered anybody. The devil taketh him up into an exceeding high mountain. அங்கே வசனம் சொல்லுகிறது, மத்தேயு அதுவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அந்த பிசாசானவன் சொன்னதை யாருக்கும் கொடுக்காததை தருவேன் என்று சொல்லுகிறார். You know, Jesus was led by the Spirit to be tempted of the devil. You got to understand that. Go to the book of Matthew chapter 4 verse 1. Then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted of the devil. மத்தேயு 4 அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Amazing, no? Look at this. Who is leading Jesus for the temptation? The Spirit. இப்படி சோதிக்கப்படுவதற்கு இயேசுவை நடத்தி கொண்டு போனது யார்? ஆவியானவர். That is why when we see in verse 8, the devil taketh him up into an exceeding high mountain, don't think that Jesus was following the devil, because Jesus was not following the devil. That's why in Matthew 4:1 it starts very clearly, he was led by the Spirit to be tempted of the devil. So that is why Jesus was allowing himself. இயேசு பிசாசுக்கு பின்னாக போனார்னு நினைச்சு விடாதீர்கள். இதனால் வசனம் என்ன சொல்கிறது? இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டார். Amazing, no? Look at this. So what does the devil offer him? ஆகவே சத்ரு பிசாசானவன் நமக்கு தருகிறேன் என்று சொன்னது என்ன? Before he offered him, he shows him all the kingdoms of the world and the glory of them, and then he saith unto him, all these things will I give thee
if thou wilt fall down and worship me. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். Now look at this. The devil taketh him up and putteth him in a place where he can see everything, and then after that only he speaks to him and says, I will give it to you. 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் எல்லாவற்றையும் காண்பித்து பிறகுதான் பேசினான். That's how the devil operates. He'll first make you to see and then only he'll speak. முதலாவது உங்களுக்கு காட்டுவான், பிறகுதான் உங்களிடத்தில் பேசுவான். Look at this. He took Jesus to a place where he can see what he wanted him to see, and then he is speaking. So you got to be very careful, brother, because he may also do the same thing to you. He'll show you certain things and then he will speak. You got to be very careful. Discern the plan of the devil. பிசாசானவன் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் உங்களை காமிப்பான், காட்டி பிறகு உங்களிடத்தில் அவன் பேசுவான். இதுதான் சாத்தானுடைய தந்திரமாம். இதையெல்லாம் குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். None of his temptations had any impact. The Bible says he was tempted in all points, yet without sin. எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். அப்படியானால் சாத்தானுடைய எந்த தந்திரமும் இயேசுவினிடத்திலே ஜெயிக்கவில்லை.